தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெந்நீர் சூடு பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியில் 1/4 டீஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். அது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வரும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு கடையில் வாங்கினது தான். இந்த அரிசி மாவை அந்த கொதிக்கிற வெந்நீரில் கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி முறுக்கு மாவு மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். 1 கப் வெந்நீர் 1 கப் அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்கலைனாலும் வேறு ஷேப்புக்கு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காயுது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முறுக்கெல்லாம் போட்டு ரிங் முறுக்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது. ரொம்ப சட்டுனே செஞ்சிடலாம். வீட்டில் அரிசி மாவு இருந்தால் மட்டுமே போதும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரிங் முறுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகுதுன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான ரிங் முறுக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. இதில் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க பிடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் பச்சை மிளகாவை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் வேறு எதுவும் மசாலா உங்களுக்கு சேர்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.